விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. வேலூர் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. விவரங்களை செய்தியாளர் குமரவேல் அளிக்க காத்திருக்கிறார். அவருடன் பேசுவோம். குமரவேல், தற்போது அங்கு 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. 5 சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கின்றன? அங்கு எத்தனை இயந்திரங்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன? விவரம். பாலா, நாளை 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அதற்கான பணிகள் வேலூர் மாவட்டத்தில் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி வழங்கும் ஒரு தனியார் கல்லூரி. வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளில் 678 அமைவிடங்களில் 1427 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் 5,56,783 ஆண் வாக்காளர்களும் 5,91,881 பெண் வாக்காளர்கள், 165 மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தமாக 11,48,1847 பேர் வாக்களிக்க இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி வேலூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரி. இந்த கல்லூரியில் வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான இறுதிக்கட்ட வகுப்பானது நடைபெற்று வருகிறது. இந்த இறுதிக்கட்ட வகுப்பில் வாக்குச்சாவடி மையங்களில் கடைபிடிக்கப்பட வேண்டிய விதிமுறைகள் என்ன, வாக்குப்பதிவின் போது கடைபிடிக்கப்பட வேண்டிய விதிமுறைகள் என்ன என்பது குறித்து ஏற்கனவே இவர்களுக்கு 2 கட்ட பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது இறுதிக்கட்ட பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த இறுதிக்கட்ட பயிற்சிக்கு பிறகு இவர்கள் அனைவருக்கும் பணி ஆணைகள் வழங்கப்படும். இந்த பணி ஆணைகள் கிடைக்கப்பெற்றவுடன் இவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கான வாகனங்கள் புறப்பட்டு செல்லும். ஏற்கனவே நாம் காட்சியில் பார்த்திருப்போம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகங்களில் ஸ்ட்ராங் ரூம்களில் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இன்று காலை அனைத்து கட்சி பிரமுகர்கள் மத்தியில் சீலை திறக்கப்பட்டு அங்கிருந்து ஒவ்வொரு வாகனத்திற்கும் மண்டல அலுவலர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஒதுக்கப்பட்ட மண்டல அலுவலர்களுக்கு ஒவ்வொரு வாகனத்திலும் தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அதற்கு தேவையான 115 பொருட்களை உள்ளடக்கிய பொருட்கள் அனைத்தும் ஏற்றப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொறுத்த வரைக்கும் 1427 வாக்குச்சாவடி மையங்களில் 20% கூடுதலாக 1716 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. அதே சமயம் யாருக்கு வாக்களித்தோம் என்ற இயந்திரங்கள் 1853 பயன்படுத்தப்பட இருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களும் வாக்குப்பதிவுக்கு தேவைப்படுவன பொருட்களும் இன்று மாலைக்குள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய பணியானது மிக வேகமாகவும் துரிதமாகவும் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல முதலில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து ஒரு மண்டல அலுவலர் அவர்களோடு 2 காவல்துறையினர் போட்டு அந்தந்த மையங்களுக்கு மண்டலங்களுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்களும் அதற்கு தேவையான பொருட்களும் ஒரு வாகனத்தில் ஏற்றி தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி நடைபெறும் மையத்திற்கு வந்திருக்கிறது. இங்கு 2 வாகனங்கள் இருக்கும். ஒரு வாகனத்தில் இயந்திரம் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய காவலர்களுக்கும், இன்னொரு வாகனத்தில் மண்டல அலுவலர்களுக்கான வாகனங்கள் இருக்கும். இவர்களுக்கான பணி ஆணை கிடைக்கப்பெற்ற உடனேயே இன்று மாலை அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்றடைவார்கள். கூடுதலாக வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் 1427 வாக்குச்சாவடி மையங்களில் மொத்தம் 146 வாக்குச்சாவடி மையங்கள் மிகவும் பதட்டமான வாக்குச்சாவடிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த பதட்டமான வாக்குச்சாவடி மையங்களில் கூடுதலாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரையும் நியமித்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். அந்த வகையில் நாளைக்கான வாக்குப்பதிவிற்கான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 5 மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வாக்குச்சாவடி மையங்கள், மகளிருக்கான சிறப்பு வாக்குச்சாவடி மையங்கள், பசுமை வாக்குச்சாவடி மையங்கள், மாதிரி வாக்குச்சாவடி மையங்கள், இளைஞர்களுக்கான சிறப்பு வாக்குச்சாவடி மையங்கள் என ஒவ்வொரு வகையினருக்கும் தனித்தனியான சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டு முழுவதும் வெயில் கொளுத்தக்கூடிய சூழல் இருந்தாலும் இந்த ஆண்டு கத்திரி வெயில் தொடங்கும் முன்பே அதிகபட்சமாக 108 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கான வெயில் கொளுத்தி வருகிறது. அந்த வகையில் வெயிலை
சமாளிப்பதற்காகவும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் பந்தல்கள், நிழல் பந்தல்கள், குடிநீர் வசதி உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையமும் தொடர்ந்து சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிப்பதற்கான பணிகளும் மேற்கொண்டுள்ளது மாவட்ட நிர்வாகம். அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் பயிற்சி வகுப்பு நடைபெறுந்து இவர்கள் அனைவரும் அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு செல்ல இருக்கிறார்கள். பாலா, வேலூர் மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு மையங்களுக்கு வாக்கு இயந்திரங்களை அனுப்பும் பணிகள் அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து விரிவா பதிவு செஞ்சீங்க. விவரங்களுக்கு நன்றி குமரவேல். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.